குடும்பங்கள் பிரிந்திருப்பது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. குடும்பங்கள் இணைந்திருக்க வேண்டும். வடக்கே இருந்தும் தெற்கே இருந்தும் எங்கெல்லாம் பிரிந்து கிடக்கிறார்களோ அவர்களை தேவன் ஒன்று சேர்க்கிறார், ஒருமனப்படுத்துகிறார். உனக்கான ஆசீர்வாதத்தை 8 திசையிலும் இருந்து கொண்டு வருவது நம்முடைய கர்த்தர். கணவன்மார் மனைவியை விட்டுட்டு வெளிநாட்டில் இருப்பாங்க. ஆமா, இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட குடும்பங்களுக்கு உன் கணவன் வெளிநாட்டில் இருக்கானா, உன் தகப்பன் வெளிநாட்டில் இருக்கானா, உன்னையும் தேவன் அங்கே அழைத்து செல்வார். அவர் நல்லவராக கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அப்படி இல்லை என்றால் அவரை உன்னிடத்திலே அழைத்து கொண்டு வருவார். பிசாசோட வேலை என்ன? சந்தேகத்தை கொண்டு வருவது. உங்க வாழ்க்கையில, உங்களுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். இது நடக்குமா, நடக்காதா, இல்லை என் வாழ்க்கை இப்படியே போயிருமா, என் பிள்ளை வாழ்க்கை இப்படி தான் போகுமா, என் புருஷன் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமா, எங்க குடும்பம் இப்படி தான் இருக்குமா, என் தொழில் இப்படி தான் இருக்குமா, எனக்கு விருத்தியே கிடையாதா, எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதா அப்படின்னு சந்தேகத்தை பிசாசு விதைச்சிக்கிட்டே இருப்பான்.